மாட்டான். இன்னைக்கு சபதம் எடுக்கணும், இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்து ஆகணும். இன்னொன்னு சொல்றேன், தாய்மார்களே, வரதட்சணைக்கு ஆம்பளை காரணம்னு சொல்ல மாட்டான், முழு காரணம் அந்த பொம்பளை. அது சொல்லணும்ல. வரதட்சணைக்கு இளைஞன் வந்து உணர்வு பெறான், கொடுமையை வழங்குறான், வேணாம் அந்த சனியை வேணாம், எதுக்கு வாங்கணும்? பொம்பளை சொல்றா வாங்கணும்ங்கிறான். பழமொழி சொல்லுவாங்க, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். நமக்கு ஒரு இன்பம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா எல்லாருக்கும் அந்த இன்பம் கிடைக்கணும், அப்படி நினைக்கணும். ஆம்பளை அப்படி நினைப்பான். பொம்பளை எப்படி இருக்கா தெரியுமா? இன்னைக்கு முஸ்லீம் பொம்பளை எப்படி இருக்கா தெரியுமா? எப்படி இருக்கா? எனக்கு பட்ட வந்த துன்பம் எல்லாத்துக்கும் வரணும் நினைக்கிறாங்க. மாமியாவா இருக்கிற ஒவ்வொரு பொம்பளையும் கேட்கிறேன், நீ கன்னிப்பெண்ணா இருக்கிற நேரத்தில், இன்னைக்கு உனக்கு மாமியா கிரேடு, நீ கன்னிப்பெண்ணா இருக்கிற நேரத்தில் உங்க அப்பா உன்னை வச்சுக்கிட்டு என்ன பாடுபட்டான் நினைச்சுப்பா. உன்னை கரையேற்றுறதுக்காக வேண்டி எத்தனை இரவு தூங்காம இருந்தான் நினைச்சுப்பார். உன்னை கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி எத்தனை இடத்துல பிச்சை எடுத்தான் நினைச்சுப்பார். எத்தனை பேர்த்த காலில் விழுந்தான், எத்தனை சொத்தை வித்தான், எத்தனை சொத்தை அடமானம் வச்சான், எவ்வளவு கூலி குறுகி போனான், இந்த சம்பந்தி வீட்டுல அடிமையா கை கட்டி சேவகம் செஞ்சான். இவ்வளவு கொடுமையை உன் தகப்ப அனுபவிச்சதை பார்த்துட்டு உன்னுடைய வயசு ஒவ்வொரு நாள் அதிகமாக அதிகமாக அவன் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருந்தானே உன்னுடைய அப்பன் அம்மாவும், அதையெல்லாம் பார்த்து உணர்ந்த நீ உன்னைய மாதிரி ஒரு பெண்ணை மருமகன் ஆக்கும் போது என்ன நினைக்கிற நீ? ஏன்னா நான் பட்ட கஷ்டத்தை, எங்க அப்பன் பட்ட கஷ்டத்தை வேற யாரும் பட வேணாம் அப்படி நினைக்க வேண்டிய இரக்கத்துக்கு பேர் பெற்ற நீ ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்துட்டோங்கிற திமிர்ல கல்யாண பேச்சு எடுத்தவன நீ கேட்கிற. கல்யாண சபையில பொம்புலதாங்க ஆம்பளையா இருக்கிறா, இவன் பெட்டிப்பாம்பா இருக்கிறான், எல்லா இடத்துலயும் ஆம்பளையா இருக்கிறான். கல்யாண பேச்சு வரும்போது சும்மா கிடங்க, நீங்க நீங்க சும்மா கிடங்க, என்ன போடுவீங்க? யாரு விளக்க மாத்து பூச போடணும், என்ன போடுவீங்களா? என்ன போடுவீங்க கேட்கிறாங்க, என்ன போடுவிய? நகை எவ்வளவு தருவிய? ரொக்கம் எவ்வளவு தருவிய? அந்த சீரு எவ்வளவு தருவிய? பாத்திரம் எவ்வளவு தருவிய? இது மாதிரி எல்லாம் இப்படி பேரம் பேசுறவ யார்? யார் பேசுறா? புருஷன் கேட்டாலும் நீ சொல்லணும், வேணாங்க இது வேணாங்க இது வேணாம். என்னைய எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தா எனக்கு தெரியும், எங்க அத்தா பட்ட கஷ்டத்தை நான் வேற ஒரு பொம்பளை பட விட மாட்டேன் அப்படி நினைக்க வேண்டிய ஒரு தாய், இறக்க குணம் உள்ளவள், நீ என்ன செய்யணும்? வாங்குறேன்னு துடிக்கிற மகனை தடுத்து நிறுத்தணும், வாங்குறேன்னு சொல்லக்கூடிய புருஷனை தடுத்து நிப்பாட்டணும். ஆகிரத்துல நிப்பாட்டி இந்த வரதட்சணைக்கு எல்லாம் கேள்வி கேட்டா கண்டிப்பா இந்த மாமியார்களுக்கு டபுள் தன் நல்லா கொடுப்பான். ஆம்பளையை விட பொம்பளை தான் முக்கிய காரணம். சாவுக்கு, இந்த கொலைக்கு, வழிகட்டு போறதுக்கு, தரநிலையா போறதுக்கு, சீரழிஞ்சு சின்ன விடமா போறதுக்கு ஆம்பளைக்கு ஒரு பங்குன்னு சொன்னா, இந்த மாமியாரா இருக்கிறீங்களே, ஆம்பளை பிள்ளையை பெத்துட்டோண்டு திமிர்ல இருக்கிறீங்களே, உங்களுக்கு 2 மடங்கு எல்லாம் சித்தப்படுத்தி வச்சிருக்கான். தப்புக்கு தகுந்த தண்டனை நல்லா கொடுப்பான். கவனத்துல வச்சுக்கிறீங்க. நீங்க பட்ட கஷ்டத்தை 20 வயசுல ஏங்கிட்டு இருந்தீங்களே, 25 வயசுல ஏங்குனீங்களே, அது இன்னொரு பெண்ணு கொடுக்காதீங்க. வரதட்சணை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குனா இன்னைக்கே கல்யாணம் மடமடமடன்னு ஏறி எல்லா கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க பொம்பளை அதிகமா போயிட்டாங்க, ஆம்பளை கம்மியா போயிட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. எங்க அதிகமா போயிட்டாங்க? வாக்காளர் பட்டியல கொண்டா பார்ப்போம், என்ன அதிகம்? 3 லட்சம் ஆம்பளை இருந்தா 3,07,000 பொம்பளை இருப்பா. இது அதிகமா? என்ன அதிகம்ங்கிற? வாக்காளர் வந்து 3 லட்சம் ஆம்பளை இருந்தான்னா 30 லட்சம் பொம்பளை இருக்கிறாளா? ஈக்குவலா தான் இருக்குது. பெருசா ஒண்ணு அதிகமாயிரல. கியாமத்துல அடையாளம் இருக்காது, இனிமே வரும். 150 வரப்போகுது, அது சொல்லாச்சுன்னு அடையாளம். ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன? நீ சொல்ற பொம்பளை மலிவா இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒருத்தனுக்கு ஒருத்தன் கணக்கு போட்டா கரெக்டா கூட கரெக்டா தான் இருக்கு. அப்படின்னு ஜாஸ்தியான பொம்பளை இல்ல. நீ மாத்திரம் வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்லி மட்டம் 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 ஒரு வாரத்தில் அம்புட்டு குமரன் கரையேறும். ஒரு வீட்டுல பொண்ணு இருக்காது, ஒரு வீட்டுல பொண்ணு இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு பெண்கள் வரணும், தாய்மார்கள் வரணும். அங்கேயும் சுயநலத்தை சொல்லி காட்டுவோமே, சுயநலம் இல்லாட்டி ஒத்துக்கிற மாட்டாங்க. இந்த மாமியாருக்கு ஒண்ணு சொல்ல வேண்டியிருக்கு. மாமியார் மாறுவல நீங்க மருமகளை கொடுமைப்படுத்துங்க, என்ன இலவப்படுத்துங்க, இந்த வரதட்சணை வாங்குறீங்கள பாருங்க, அதனால உங்களுக்கு ஒரு ஆபத்து காத்திருக்கு துன்யாவில். நீங்க தான் ஆகிரத்து அதாபுக்கு பயப்படுறாங்களா இல்லையே? அதான் நரகத்தெல்லாம் தாங்குற அளவுக்கு அல்ல முரட்டு தோல் படைச்சிட்டான உங்களுக்கு தான் நினைச்சிட்டு இருக்காங்க.
நரகத்துல போட்டுமே தைரியம் வந்துருச்சுல. உலகத்தில் சொல்றேன், அங்கே இருக்குது. எப்படி இருக்குது? குல்லமா நல்ஜத்து ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா. அங்க எப்படி எல்லாம் சுடுவான். சூட பத்தி எங்களோட உங்களுக்கு நல்லா தெரியும். சட்டியை தூக்குறீங்க, பொட்டியை தூக்குறீங்க, கரண்டிய சூடா தூக்குறீங்க, சுடு தண்ணியை காலில் ஊத்துறீங்க, சோத்த வடிக்கும் போது கொட்டிக்கிறீங்க. பட்டிருக்கீங்களா? இது மாதிரி லட்சம் மடங்கு கோடி மடங்கு சூடு. அந்த சூட்ல கூட்டு வறுக்கும் அல்ல, வறுத்த கருவாட போயிருவீங்களா? லாயமூத்து பியா உலாயகியா. வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான். செத்துட்டு முடிஞ்சு போச்சு கதை. வாழவும் விட மாட்டான், அல்லாங்க சாக விட மாட்டான். வேற என்ன நடக்கும்? குல்லமா நல்லது செத்து ஜுலூதுகும் பத்தல் நாகும் ஜுலூதன் கைரஹா. தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் புது தோலை மாத்திக்கிட்டே இருப்பேன். கருவும் புதுத்தோடு, புதுத்தோடு, புதுத்தோடு. சட்டையை மாத்திர மாதிரி தடுக்கிட்டே இருப்பான். வரக்கத்தா தரப்போறான். தோல் தான் கருவ கருவ தோலை மாத்தி மாத்தி 24 hours 24 மணி நேரமும் வறுத்தெடுக்கக்கூடிய வேதனை. அதுக்கு பயப்படு. காசு உன்னை காப்பாத்தாது. ஆகிரத்துல உன் தொழுகை நோம்பு எதுவும் காப்பாத்தாது. மனிதர்களுக்கு செய்யற அக்கிரமத்தை பண்ணிவிட்டு அல்லாவுக்கு கும்பிடுறேன்னு கும்பிட்டா அவன் ஏமாளி கிடையாது. மனுஷனுக்கு செஞ்ச அக்கிரமத்துக்கு தண்டனை அனுபவித்தே தீரணும். இதை நீ பயந்துக்க. இந்த பயம் இல்லைன்னு சொன்னா நான் மாமியாருக்கு மட்டும் சொல்லல, கன்னி பெண்களை உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கும் சொல்றேன். நாளைக்கு நீங்களும் மாமியார் ஆகலாம். இன்னைக்கு உங்க அப்பம் படுற பாட்டெல்லாம் பாக்குறீங்க. உங்களுக்கு இந்த துன்யாவுல நான் எச்சரிக்கிறேன். பெரும்பாலான குடும்பத்தில் இந்த மாமியார் மரும விவகாரம் இருக்குல்ல, ஆரம்பத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு மாமியாரை வாங்கியிருக்கும். எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. 3 வருஷம் முடிஞ்சவன என்ன செய்யும்? பேலன்ஸ் ஆகும் அதிகாரம். ஈக்குவலா நிப்பா. 2 பைக் பண்ணுவோம். வரையா பாப்போம்பா. நீ ஆப்பக்கரண்டி தூக்கிட்டா அவன் என்ன செய்வா? அம்மி கூட தூக்குவா. பாக்குவோமா? இது ஒரு 3 வருஷம் ஓடும். அப்புறம் என்ன ஆகும்? உங்க மாமியார் கொண்டு உடம்புல முடியாது, சத்தம் போட முடியாது. மூச்சு இறக்கி சத்தம் போட்டு உட்காந்துருவா. ஒண்ணும் முடியாதா? படத்துல உட்காருவியா? உட்கார்ந்து தூக்கி விட ஒரு ஆள் வேணும். தூக்கி விட்டா உட்கார வைக்க ஒரு ஆள் வேணும். ஒன்னும் கூட்டிட்டு போறதுக்கு ஒரு ஆள் வேணும். கூட்டிட்டு நான் விடுறதுக்கு ஆள் வேணும். கக்கூசல தண்ணி அழிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்படி வருவ பாரு. அப்ப எடுக்குவா சாட்டைய. வரும்போது கணக்கு பண்ணி வந்தால, எங்க அப்பனை பிச்சை எடுக்க வச்சு நீ தானே, எங்க அப்பனை வச்சு வாங்க வச்சு நீ தானே கேப்பாள். நினைச்சுதானே வர்றா. வரும்போது மாமியாருக்கு மரியாதை எல்லாம் இருக்குமா? உள்ள நுழையும் போதே மருமக ஒரு வில்லி வீட்டு நுழையிறோம் நினைச்சிட்டு வர்றா. வில்லி இவதான் நமக்கு வில்லி. இவளை சரியான நேரத்தில் அறுக்கணும். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போகுது. வர்றா. சில பேர் விவரமானவர் இருக்கிறா. அவளுக்கு 3 வருஷமும் தேவையில்லை. உள்ள நுழைவா. 1 மாசம் ஆகும். என்ன மந்திரம் போடுவாங்க தெரியாது. புருஷனை கூட்டிட்டு தண்ணி கொடுத்துன்னு போயிடுவான். நிப்பா யாரு பால் ஊட்டி வளர்த்த கிளி போச்சே ஓடி போச்சா. அவங்க டெக்னிக்கான ஆளா இருந்தான்னு சொன்னா 1 மாசத்துல கதை முடிச்சு. கொஞ்சம் விவரம் பத்தாதவள இருந்தேன்னு வைவேன், நீ தளர்ந்து உட்கார வரைக்கும் தான் பாப்பா. அப்புறம் என்ன? படுக்கையில நீ மூத்திரம் பெய்வ, படுக்கையில மலங்கழிப்ப, இருக்கிற ஆடையில சிறுநீர் இருக்குதுன்னு உனக்கு தெரியாது. நாற்றம் எடுத்து போய் கிடப்ப. ஒரு நரம்பால இழுத்தவுன அப்ப உன்னை கவனிக்க நீ பெத்த மகள் உன்னோட இருக்க மாட்டா. எங்க இருப்பா மக? வேற எவனுக்கு வாழ்க்கை விட்டு போயிருப்பா. ஓ மக இருப்பாளா? மூத்தவன் இருக்க மாட்டா. இளைவன் இருக்கணும். அக்கா இருப்பாளா? அவன் ஒருத்தனுக்கு சேவை செஞ்சுட்டு இருப்பா. உன் தங்கச்சி இருப்பாளா? அவன் ஒரு பக்கம் இருப்பா. உன் கூட இருக்கிறவ எவன்? உன் மோகன் செய்ய முடியுமா? இத நீ மோண்டு கிட்ட கிடக்கும் போது உன் மோகன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு மாற்ற முடியுமா? உன் மோகனோட இருப்பான முதல்ல. அவன் சம்பாதிக்கிறதுக்கு சவுதி அரேபியாவில் இருப்பான். அவன் இல்லாட்டி திருத்திரப்பூர்ல கடை வச்சுட்டு இருப்பான். இதான் போது. அப்ப என்ன நடக்கும்? இவள்கிட்ட தான் நீ இருந்து ஆகணும். அப்ப இருந்து ஆகும் பொழுது உன்னை தூக்கி நாய்க்கு ஊத்துற மாதிரி சட்டில ஊத்தி தெருவில் வேணாம் வைக்கத்தான் போறா. உன் மேல தாய் மாதிரி பெத்த அம்மாவுக்கு மேல ஒரு மரியாதையை உன்னை நடத்துறதா இருந்தா நீ வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணி பாரு. வரும்போது எப்படி வருவா? அல்லவா மனுஷி, எப்படி ஒரு புனிதவதி. இவ்வளவு பேர் காசுக்கு ஆசைப்படும் போது என்னை கஷ்டப்படுத்தாம, எங்க அப்பனை கஷ்டப்படுத்தாம, என் குடும்பத்தை கஷ்டப்படுத்தாம இப்படி ஏத்துக்கிட்டாலே எங்க அம்மாவுக்கு மேல இவ அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு வந்து உட்கார்ந்தாள் சொன்னா இவதான் உனக்கு கடைசி வரைக்கும் இருக்க போறான் உன்னோட.
வயசான காலம் இன்னைக்கு முறுக்கு இருக்குன்னு பேசுறாத. இந்த மாமியா முறுக்குலாம் ரொம்ப நாளைக்கு நிக்காது. மருமக முறுக்கு ஒரு நேரம் இருக்குது. மருமக முறுக்கு வர்றதுக்கு முன்னாடி சுதாரிச்சுக்க. இந்த மாதிரி மருமகளை தேர்ந்தெடுத்து பாரு, உன் லைஃப், உன் வாழ்க்கை, எதிர்காலம் எப்படி இருக்கும் பாரு. அப்ப மாமியார்மார்கள் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். 3 லட்சம் வாங்குறீங்க, சரி வாங்கிடுறேன். இன்னைக்கு நீ 3 லட்சம் வாங்குறியா, வாங்கு. அல்லாஹ் என்ன செய்யலாம் தெரியுமா? ஒரு 20 வருஷம் அல்லாஹ்வுக்கு டைம் தேவைப்படுது. 20 வருஷத்துக்கு பிறகு இவனுக்கு 4 கொடுத்துப்பான்ல. வாங்கின 3 லட்சமா, 4 பொம்பளை பிள்ளை. அப்ப ரேட்டு 3 லட்சமா இருக்காது. நீ வாங்கும் போது 3 லட்சம், உன் மகனுக்கு அல்லாஹ் கொடுக்க வைக்குவானே, அப்ப எத்தனை லட்சம்? 30 லட்சம் ஆகியிருக்கும். ஒரு 25 வருஷத்துக்கு எவ்வளவு இருக்கும் ஊர்ல சொல்லுங்க? 25 வருஷத்துக்கு முன்னாடி 3000 ரூபாயா, 25 வருஷத்துல 3 லட்சம், 300 மடங்கு. 300 ஆயிரம் ரூபாய் 3 லட்சம், 300 ஆயிரம் தானுங்க. அப்ப எத்தனை மடங்கு? 100 மடங்கா? 100 மடங்கு. அப்ப ஒவ்வொரு ஆயிரமும் என்னவாகுது? லட்சமா மாறி இருக்குது. அப்ப ஒரு லட்சம் எத்தனையா மாறும்? கோடியா மாறும். நீ வாங்கும் போது 3 லட்சம், நீ ஓ மகளுக்கு கல்யாணம் பண்ணுவிய 3 கோடி கேட்பான். நீ தானே உண்டாக்குன, நீ தானே பரப்புன. 3, அடுத்த வருஷம் 3, அடுத்த வருஷம் 4, அடுத்த வருஷம் 5, அடுத்த வருஷம் 10, அடுத்த வருஷம் 50, அடுத்த வருஷம் கோடி. 3 லட்சம் வாங்கினவன் 3 கோடியா இருக்கும். 4 பொம்பளை பிள்ளை இருக்கும். நாம 12 கோடி. அல்லாஹ் காட்டிட்டானா? அல்லாஹ் காட்டான இப்ப யாருண்டு? 12 கோடிக்கு என்ன பண்ணுவ? உன் மாமா என்ன பண்ணானோ அதை பண்ணுவ. 12 கோடிக்கு நோட்டு புக்கு தூக்கிட்டு அலைய போற. யாரெல்லாம் அலையணும்? நல்லா கேட்கிறேன், பெண்களை கேளுங்க. உலகத்துல கண்ணுக்கு முன்னாடி அல்லாஹ் தண்டனை கொடுத்தா தான் திருந்துவான். என்ன லிமிட் இல்ல அக்கிரமத்துக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இத்தகி தாவத்தல் மظلوم, அநீதிக்கு ஆளானவர்களுடைய துஆவுக்கு பயந்து கொள். அக்கிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்களே அவர்களுடைய துஆவுக்கு பயந்து கொள். ஏன் தெரியுமா? ஃபைன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். அல்லாஹ்வுக்கும் அந்த துஆவுக்கு மத்தியில திரை இல்ல. அல்லாஹ்வுக்கு அந்த துஆவுக்கு மத்தியில எந்த தடையும் இல்ல. உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் மாத்திரம் கையேந்தினால், தாய்மார்களே, பாதிக்கப்பட்டிருக்கிற தாய்மார்களே, 30 வயசு வரை கன்னி கலியாக இருக்கிற தாய்மார்களே, அப்படிப்பட்ட கன்னி பெண்களை பெற்று வைத்திருக்கிற வசதி இல்லாத தாய்மார்களே, நீங்கள் கையேந்தினால் ஒருத்தர் நாங்க மிஞ்ச மாட்டோம். அநீதிக்கு ஆளாக இருக்கிறீங்க. கையேந்தினா அல்லாஹ் திருப்பி பிடிப்பான், திருப்பி எடுப்பான். அல்லாஹ் சவுக்க திருப்பி பிடிப்பான். 12 கோடி ரூபாய் நீ கொடுக்க வேண்டி வரும். கொடுக்க முடியாம ஒன்னு நீ தற்கொலை செய்வாய். எத்தனை பேர் தற்கொலை செஞ்சானே, அந்த வேலையை நீ செய்வாய். இல்லன்னா கருவுல வச்சு ஓம் பிள்ளைய நீ ஆம்புளைங்கிற திமுறல வாங்கினியே, ஓம் பொம்பளை பிள்ளைய குழி தோண்டி புதைப்பாய், உசுரோட புதைப்பாய். இல்லன்னு சொன்னா அவன் பிச்சை எடுத்தானே, அந்த மாதிரி நீனும் பிச்சை எடுப்பாய். நீனும் இன்னைக்கு மாமனாரா போற, மாமனார் நிலையில இருந்து ஜமாத்துல கடிதம் வாங்கிட்டு 12 கோடி ரூபாய்க்கு பிச்சை எடுக்கணும். 4 குமருக்கு சேர்த்து வாங்கின 3 லட்சத்துக்கு வட்டிக்கு முதலமா சேர்த்து அல்ல பணாச்சி அடிச்சா பெருசா அடிப்பான்ல. நன்மை எப்படி தர்றான்ல? 1க்கு 700 தர்றான்ல. நன்மை எப்படி தர்றான்லங்க? அல்ல ஒண்ணு செஞ்சா 700 ஆக்குவாங்கிறானே, 1க்கு 10 ஆக்குவான், 10 700 ஆக்குவாங்கிறானே. அதே மாதிரி தான் அல்ல என்ன செய்வான்? அவனுக்கு எல்லாம் மல்டிபிளை தான். அல்லாவுடைய கணக்கு என்ன? சிம்பிளா கிடையாது. இந்த அள்ளிக்க மிதிச்சால் அப்படித்தான், கொடுத்தால் அப்படித்தான், புட்டிச்சு இருக்கும், அவ்வளவுதான். அதே மாதிரி பிச்சை எடுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப இன்னைக்கு ஒழிக்கல, நாளைக்கு அதனுடைய விளைவை அனுபவிக்க போற நீ தான். இளைஞனே, நீ அனுபவிப்பாய். இன்னைக்கு ஒழிச்சேன்னு வை, நாளைக்கு வாங்குற சமுதாயம் இருக்காது. உன் 4 பிள்ளையும் வாங்காம கட்டக்கூடிய மாப்பிள்ளை இருப்பான். இன்னைக்கு நீ ஒழிக்கல, உனக்கு என்ன கேரண்டி? அல்ல பட்டயம் போட்டு கொடுத்துருக்கானா? பிறகு ஆம்பளை பிள்ளை சொல்லு, உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்குமா? இதை யாபத்துல வச்சுக்க. அல்ல திருப்பி பிடிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு என்னோட எத்தனை நண்பர்கள் அந்த காலத்தில் நான் வாங்கல. சந்தேகம் வந்தா தொண்டி மக்கள் வந்திருக்காங்க, கேட்டுக்கலாம். 1980 நாங்கள் வரதட்சணைக்கு எதிராக புரட்சி பண்றோம். வாங்காம இருந்துகிட்டு சொல்லிட்டு இருக்கிறோம், வாங்கிவிட்டு சொல்லல, வாங்காமல் இருந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நான் வாங்காமல் இருந்த முடிவுக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதை நான் சொன்னால் நீங்கள் வாங்க மாட்டீங்க.
நாங்க பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு வாங்காம இருக்கல. நாங்க அந்த காலத்துல பெரிய எதுவுமே தெரியாது எங்களுக்கு. அந்த பருவத்தில் இளம் பிராயத்தில் எங்களை பாதித்தது ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம். கீழக்கரையில் அந்த 80, 81, 79 வந்த தினத்தந்தி பேப்பர் தான் உங்களுக்கு தெரியும். தேதிலாம் யாவும் இல்ல. அந்த காலகட்டத்தில் கீழக்கரையில் ஒரு சம்பவம். ஒரு ஏழை வாத்தியார், முஸ்லிம் வாத்தியார், எலிமெண்டரி ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கக்கூடிய வாத்தியார். என்ன சம்பளம் கிடைக்கும் தெரியும் உங்களுக்கு. அவருடைய குமுறுகளை கையெத்த முடியல. பெரிய தொகை கேட்கலாம். கீழக்கரையில் பிறந்துட முடியுமா? முடியல. என்ன பண்றான்? பல விதமா முயற்சி பண்ணி பார்க்கறான். பிச்சை வரைக்கும் எடுத்து பார்க்கறான். முடியல. இதுக்கு வரதட்சணை கொடுக்கிற அளவுக்கு முடியல. கடைசியில் என்ன பண்றான்? சம்பவம் நடந்த சம்பவம், பேப்பர்ல வந்த சம்பவம். பொண்டாட்டிட்ட சொல்றான், எனக்கு முடியலமா, நானும் ஓடா போயிட்டேன், நானும் வயசாயிட்டேன், எனக்கும் போய் கடன் வாங்காதான் வாங்கிவிட்டேன், பிச்சை எடுக்கலாம் எடுத்துட்டேன், பிச்சை கூட வித்துவிட்டேன், முடியல. இந்த குமர்களை பார்த்துக்கிட்டு என்னால வாழ முடியல, கட்டி கொடுக்க முடியல, உன்னையாச்சும் கரையேற்றிடுவோம், சும்மா குறையட்டும், அதுக்கப்புறம் அல்லா விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கிறேன், லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கிறேன், நான் செத்துட்டேன்னு சொன்னா இன்சூரன்ஸ் பணம் ஒரு தொகை வரும், அதனால நான் போய் சாவுறேன், கார்ல விழுந்து சாவுறேன், சைக்கிள்ல போய் மோதி சாவுறேன், தற்கொலை பண்றேன், செத்த பிறகு இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் வருவான், இன்சூரன்ஸ் கூட தூக்கி தருவான் லட்டு மாதிரி, அதை வச்சு நீ கல்யாணம் பண்ணு, மகளை கரை சேர்த்து சொல்றான். அவளும் அதை சரிங்கிறா. புருஷனை இலக்குவாள் அவர் பொம்பளை. அவ என்ன செய்யறா? இந்த குமர் கரையேறணுமேங்கிறதுக்காக வேண்டி வேற ஏதோ தப்பா போயிட்டா, அதுவும் ஏதாவது நஷ்டம் செத்து போயிட்டா, என்ன தினசரி சாவுறதுக்கு அப்படியாவது போகட்டும் அவ அரை மனசா ஒத்துக்கிறா. போறான், சாவுறான், சைக்கிள்ல போய் கார்ல மோதி வேணும்னு போய் சாவுறான், செத்தா. குடும்பம் பாருங்க, இது கூட நியூஸா வந்திருக்காது. செத்த உடனே இவ ஒப்பாரி வச்சு அழிவு எல்லாத்தையும் உடைச்சுட்டான். யாரு? இந்த மாதிரி போனீங்களே, சொன்னீங்களே, போனீங்களே, மோதிட்டீங்களே, செத்து போயிட்டீங்களே, இன்சூரன்ஸ் கொடுப்பானா? இயற்கையா செத்தான் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும், தானா செத்த கிடைக்காது. இவ வாயிலிருந்து உண்மை வந்த பிறகு, ஊருக்கு புறம் தெரிஞ்ச பிறகு அதுவும் கிடைக்கல. அவனும் போனான், இன்சூரன்ஸ் பணமும் கிடைக்கல. இத பேப்பர்ல படிக்கும் போது அன்றைக்கு ஏற்பட்ட பாதிப்பு, நம்ம வாங்குற வரதட்சணையில இப்படி ஒரு பக்கம் இருக்குதா? ஒரு வரதட்சணையினால தான் சாவுறது கூட தயார்னு ஒருத்தர் நினைக்குவானா? அப்படிப்பட்ட கொடுமையவா செய்யறோம்? ஒரு பொண்டாட்டி புருஷன் செத்தாலும் பரவாயில்லைன்னு கூட சொல்லுவாளா? அவ்வளவு பெரிய கொடுமையா? ஒரு பொண்ணை கரை சேர்க்கிறதுங்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா? அன்னைக்கு நாங்கள் சபதம் எடுத்ததுனால எங்கள் குடும்பத்தில் வரதட்சணை கிடையாது. நான் வாங்கல, என் அண்ணன் வாங்கல, என் தம்பி வாங்கல, எங்க குடும்பத்தில் வாங்கவே மாட்டோம். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் வரதட்சணை வாங்குற திருமணம் நடந்தால் கலந்து கொள்ள மாட்டோம். எவ்வளவு நெருக்கமான பந்தமா இருந்தாலும் சரி, எவ்வளவு சொந்தமா இருந்தாலும் சரி, வரதட்சணை வாங்குற கல்யாணத்தில் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டோம். இன்னைக்கு வரைக்கும் 20 வருஷ காலம் ஆச்சு, வரதட்சணை வாங்குற ஒரு கல்யாணத்தில் கலந்து கொள்ளல. எவ்வளவு சொந்தங்களை பகைச்சிருக்கிறோம், எவ்வளவு பந்தங்களை பகைச்சோம். அந்த ஒரு நிகழ்ச்சி எங்களை பாதிச்சு, எங்களை பாதிச்ச அந்த நிகழ்ச்சி அதை விட 1000 மடங்கு அன்னைக்கு பெருகி நிக்குது. 1000 தர்மபுரிகள் நடக்குது, 1000 சேலம் நடக்குது, 1000 குடும்பம் நடக்குது. உங்களை பாதிக்கலன்னு சொன்னா விட மாட்டான், அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இன்னைக்கு சபதம் எடுக்கணும், இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்து ஆகணும்.